விவாகரத்து என்றது கீழ்த்தேய நாடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுதான் இந்த மன அழுத்தத்துக்கு கூடிய காரணமாக இருக்கின்றது. இப்போ திருமணத்துக்கு முதல் மன அழுத்தம் வருகிறதோ இல்லையோ தெரியவில்லை, ஆணுக்கோ பெண்ணுக்கோ. அந்த திருமணத்துக்கு பிறகு வாரது ஒரு மிக பாரிய மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. அங்குதான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இப்போ பெற்றோரோடு இருக்கின்றவர்களுக்கு வருகின்ற பிரச்சனை, அதால் வருகின்ற மன அழுத்தங்கள் எல்லாம் அவர்கள் அதை தாண்டி கடந்து விடுவார்கள். ஆனால் திருமணத்துக்கு பிறகு வர அந்த மன அழுத்தம் என்பது ஒரு 2 அறிமுகம் குறைந்த நபர்கள், அதாவது குடும்ப சூழல் என்றதில் இருந்து அவர்கள் காதலித்து திருமணம் முடிப்பவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பேச்சு திருமணமாக இருந்தாலும் 2 தனிநபர்கள் அந்த ஒரு இடத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் தங்களை ஒருவர் புரிந்து கொள்வது என்பது நீண்ட காலம் எடுக்கும். 34ஆம் இலக்க குடும்ப வன்முறை சட்டத்தில் ஒருவர் உளவியல் ரீதியாகவோ உடலியல் ரீதியாகவோ பாதிக்கப்பட்டிருப்பார் என்று சொன்னால் அவர் தகுந்த நீதிமன்றத்தினை நாடி அல்லது போலீஸ் நிலையத்தில் அதற்கான ஒரு முறைப்பாட்டினை செய்து அவர்கள் அதைக்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. முன்னைய காலங்களில் குறைந்தபட்சம் சாப்பிடுகின்ற பொழுதாவது ஒரு குடும்பம் ஒரே இடத்தில் இருந்தவர்கள் சாப்பிடுவார்கள். அந்த டைமில் அவர்கள் கதைப்பார்கள். தொலைபேசி அந்த நேரத்தில் இல்லை, தொலைக்காட்சி பார்க்கின்ற அதுக்கான செலவழிக்கின்ற நேரங்கள் அதிக அளவில் இல்லை. இவ்வாறான அதிக அளவில் பொருளாதாரத்தை தேடி ஓடி 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 அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் என்ற ஒரு வாழ்க்கை முறை தான் அப்போது இருந்து கொண்டிருந்தது. இலங்கை பிரஜையாக அனைவருக்கும் அது தொடர்பான விழிப்புணர்வுகள் இருக்க வேண்டும். அவ்வாறான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாடசாலையினுடைய பாட புத்தகங்களில் அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது நன்றாக இருக்கும். அரச கட்டமைப்புகள் சரியான முறையில் இலஞ்சம் ஊழல் இல்லாதவர்களாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகிறதாகவும் அந்த மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அதாவது ஒரு நாட்டில் குற்றம் இல்லாத அந்த நாடு ஒரு பாதுகாப்பான நாடாக உணரப்படுகிற சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கிற மக்களினுடைய உளவியல் ரீதியாக அவர்கள் தங்களை ஆரோக்கியமானவர்களாக உணர்கின்ற பட்சத்தில் தான் அந்த நாடு ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு தன்மையாகவோ அல்லது அந்த நாடு ஒரு குறிப்பிட்ட நிலையில் அதாவது ஒரு ஆரோக்கியமிக்க மக்களை கொண்ட ஒரு நாடாகவோ கணிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றன. பெண்கள் எவ்வாறு தன்னிலை அறிய வேணுமோ அதே மாதிரி அவர்களுடைய சிந்தனையிலும் புரட்சி ஏற்படுத்த வேண்டும். அதுக்காக பெண்கள் போராடத்தான் வேண்டி இருக்கிறது. நீங்கள் கூறிய மாதிரி அந்த ஊதியங்கள் பெற்றுக்கொள்வதில் எல்லாம் இருக்கின்ற சிரமங்களில் அவர்கள் கட்டாயம் போராட வேண்டிய ஒரு தேவைதான் இருக்கின்றது. வணக்கம் மக்களே, கொஞ்சம் கதைப்போம். இந்த சீசன் 2 நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ணுறோம். உண்மையில் இந்த உலகளாவிய ரீதியில் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்குது. இன்றைக்கு இந்த வாரம் முழுக்க பெண்கள் தினம் எல்லா அலுவலகங்கள்லையும் பாடசாலைகள்லையும் எல்லா மட்டங்கள்லையும் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பெண்களோட சுதந்திரம் இன்றைய கைகளில் கிடைச்சிட்டுதான்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆக இந்த பெண்கள் தினம் தொடர்பான உரிமைகள் தொடர்பாகவும் சட்ட ரீதியான அணுகுமுறைகள் தொடர்பாகவும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற நிறைய விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இன்றைக்கி கதைக்க போகிறோம். எங்களுடைய கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரேஷ்ட சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகதாஸ் மேடம் தான் இன்றைக்கு எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கா. தேங்க்யூ மேம், உங்களோட டைம் ஒதுக்கி இன்றைக்கு வந்தது. வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன நீங்கள் அழைச்சிருக்கிறதுல எனக்கு மிகவும் ஒரு அந்த கருத்துக்களை பரிமாறுறதுக்கு ஒரு ஆரோக்கியமான தளம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். உண்மையில் இந்தியான் எபிசோட் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான ஒரு எபிசோடாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களுடைய நாட்டின் சட்டத்திட்டங்கள் தொடர்பில் எங்களுக்கு நிறைய புரிந்துணர்வு தேவைப்படுற விஷயமா இருக்குது. எங்களுடைய பாடப்புத்தகத்தில் நாங்கள் வரலாறு படிக்கிறோம், எங்களுடைய நாட்டின் புவியியல் அமைவு தொடர்பாக படிக்கிறோம். ஆனால் எங்களுடைய நாட்டில் நாங்கள் 60 வருஷம் வாழ போகிறோம்னு சொல்லி சொன்னால் சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு பிரஜையாக என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்ற தொடர்பாக நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் கலந்துரையாடல. சாதாரணமாக எங்கள் நாட்டில் சட்டங்களில் பெரும் பாரிய பிரிவுகளாக நாங்கள் குடியியல் சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்கள் என்று சொல்லி இருக்கின்றது. குடியியல் சட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஏனைய விடயங்கள் தொடர்பாக கூறப்படுகிறதாகவும், குற்றவியல் சட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஒரு நாட்டில் இடம்பெறுகின்ற குற்றங்களை வரைவிலக்கணப்படுத்துகிற சட்டங்களாக காணப்படுகின்றது. அந்த குற்றங்கள் நடைபெறும் பொழுது அதற்கு எவ்வாறான தண்டனைகள் வழங்கப்படும் என்ற தொடர்பானது தண்டனை சட்டக்கோவை என்று சொல்லப்படுகிறது. இலங்கை தண்டனை சட்டக்கோவையில் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. சாதாரணமாக நாட்டில் ஒரு குற்றங்கள் இடம்பெறாமல் இருந்தால்தான் அந்த நாடு ஒரு வடன்முகமான நாடாக ஒரு முன்னேற்றமான நாடாக அந்த நாடு ஒரு சுபீட்சம் நிறைந்ததாகவும் பாதுகாப்பான நாடாகவும் இருக்கும். அவ்வாறு குற்றங்கள் குறைவாக இருக்கிற நாடுகளில் தான் ஒரு மக்கள் பாதுகாப்பு தன்மையை
உணரக்கூடியதாக இருக்கும். ஆகையால் இந்த குற்றவியல் சம்பந்தமான விடயங்கள் அல்லது எவ்வாறான குற்றங்களை செய்யக்கூடாது அல்லது அந்த குற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதுக்கான ஆரை அணுக வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், அதற்கான சட்ட ஏற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சாதாரண பிரஜையாக, இலங்கை பிரஜையாக அனைவருக்கும் அது தொடர்பான விழிப்புணர்வுகள் இருக்க வேண்டும். அவ்வாறான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாடசாலையினுடைய பாட புத்தகங்களில் அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது நன்றாக இருக்கும். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அவ்வாறான ஒரு பாட புத்தகத்தில் அதை இணைக்கிற ஒரு செயற்பாடுகள் இருக்கவில்லை. ஆகையால் எங்களுடைய முன்னைய சந்ததியினருக்கு அது தொடர்பான விளக்கங்கள் இல்லை. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற அந்த இளைய தலைமுறையினருக்கு இது தொடர்பான விளங்கிக் கொள்ளக்கூடியதான ஒரு அவர்களுடைய அறிவு மட்டம் இருக்கின்றது. ஆகையால் இனிவரும் காலங்களிலாவது சாதாரணமான ஒரு சட்ட ஏற்பாடுகள் எவ்வாறு இலங்கையில் இருக்கின்றன என்பன அடிப்படை சட்டங்கள் தொடர்பாக பாடப்புத்தகங்கள் இணைத்துக் கொள்வது நல்லமே. என்று சொன்னால் ஒரு சட்டமானவனாக வந்ததற்கு பிற்பாடு தான் அந்த அடிப்படை சட்டங்கள் தொடர்பான ஒரு விளக்கங்கள் கூட ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அல்லது அவர்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பாடப்புத்தகங்களில் அதை இணைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அது தொடர்பான ஒரு அடிப்படை கல்வி அவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் தற்போதைய ஒரு எங்களோட நாட்டுக்கு தேவையான விடயமாக கூறலாம். உண்மையாக இந்த சட்டங்கள் வந்து எங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான அணுகுமுறைகள், சட்ட அணுகுமுறைகள் இருக்குது, எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது நாங்கள் எவ்வாறான சட்டத்தை வந்து அணுக முடியுமென்ற ஒரு விழிப்புணர்வு எங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் நாங்கள் சரியாக நடக்கவும் மேலும் எங்களுக்கு இருக்க உரிமைகளை வந்து நாங்கள் பாதுகாத்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற பால் வேறுபாடு, இங்கே இருக்கிற வயது வேறுபாடு அனைத்துமே வந்து சட்டத்தின்படி சமனாகத்தான் பார்க்கப்படுகின்றது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள், குழந்தைகள் என்று வரும்போது, வயோதிபர் என்று வரும்போது அவர்கள் வந்து ஒரு வல்னரபிள் கூடின ஆக்களாகவும் அவர்கள் வந்து சட்டத்தை வந்து தங்களுக்கு ஒரு வன்முறை ஈடுபடும் போதோ இல்லை அவர்கள் மீது வன்முறை வந்து பிரயோகிக்கப்படும் போதோ அவர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து அணுகிற வீதம் வந்து ஒப்பீட்டளவில் மிகவும் குறைவாக இருக்கு. ஏனெண்டா நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவை வந்து உண்மையிலேயே ஒரு வல்னரபிளான ஆக்கள்னு சொல்லப்படின உண்மையிலே இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வார்த்தை பிரயோகங்களில் இருக்கிற வன்முறைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சட்ட ரீதியான அணுகுமுறைகள் இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை வந்து யாராச்சும் போய் அணுகினமானு கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே வருகின்ற ஒரு விடயமாகத்தான் இந்த விடயங்கள் இருக்கின்றன. அதாவது ஆறாவது ஒருவருக்கு ஒரு பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுகின்ற பட்சத்தில் அடிப்படையில் அவர்கள் போலீஸ் நிலையங்களில் தான் சென்று முறைப்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் சட்டத்தில் இருக்கின்றது. அப்போ போலீஸ் நிலையங்களுக்கு செல்வதற்கு எங்கட அந்த இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் மக்கள் தயங்குகிற ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. இப்போ சிறுவர்களுக்கோ பெண்களுக்கோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த போலீஸ் நிலையத்துக்கு செல்வது அல்லது அந்த போலீஸ் நிலையத்திலிருந்து அதற்கு பிற்பாடு நீதிமன்றத்துக்கு செல்வது என்பது எல்லாமே அவர்கள் இன்னும் அந்த உளவியல் ரீதியாக அதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இன்னும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களிடம் இல்லை. அவ்வாறு போலீஸ் நிலையத்துக்கு செல்கின்ற பொழுதும் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்பதும் அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுப்பதில் ஏற்படுகின்ற சிரமங்கள் பற்றியும் அப்படியான விடயங்களில் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை ஏற்படவில்லை. அந்த நம்பிக்கை இல்லாத தன்மைதான் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விவாதிக்க வேண்டிய பேசுபொருளாக இருக்கின்றது. அப்போ அந்த நம்பிக்கையை மக்களிடம் கொண்டு வருவதற்கு அரச கட்டமைப்புகள் சரியான முறையில் இளஞ்சம் ஊழல் இல்லாதவர்களாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகிறதாகவும் அந்த மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். அதாவது ஒரு நாட்டில் குற்றம் இல்லாத அந்த நாடு ஒரு பாதுகாப்பான நாடாக உணரப்படுகிற சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கிற மக்களினுடைய உளவியல் ரீதியாக அவர்கள் தங்களை ஆரோக்கியமானவர்களாக உணர்கின்ற பட்சத்தில் தான் அந்த நாடு ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு தன்மையாகவோ அல்லது அந்த நாடு ஒரு குறிப்பிட்ட நிலையில் அதாவது ஒரு ஆரோக்கியமிக்க மக்களை கொண்ட ஒரு நாடாகவோ கணிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் இங்கே அந்த மக்களுக்கு நம்பகத்தன்மை இல்லாதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அப்போ போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்வது தான் ஒரு அடிப்படையான அழகாக பார்க்கப்படுகின்றது. மகளிர் சிறுவர்களுக்கான ஒரு பிரிவுன்றது எல்லா போலீஸ் நிலையங்கள்லேயும் இருக்கின்றது. அங்கே சென்று அவர்கள்
தங்களுடைய முறைப்பாடுகளை செய்யலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இப்போ சிறுவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்ற பட்சத்தில் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள், சிறுவர் தேசிய அதிகார சபை இருக்கின்றது, அதே மாதிரி மகளிர் தேசிய அதிகார சபை இருக்கின்றது. அவற்றினுடைய அந்த ஹாட்லைனுக்கு கால் பண்ணி அது தொடர்பான ஒரு கம்ப்ளைண்ட் முறைப்பாடினை செய்கின்ற பட்சத்தில் அவர்கள் அந்த அண்மித்த ஒரு போலீஸ் நிலையத்துக்கு அவர்களுக்கு வந்த முறைப்பாட்டினை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த போலீஸ் நிலையத்தில் இருந்து பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களும் ஆண் போலீஸ் உத்தியோகத்தர்களும் வந்து அந்த சிறுவர் பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இது எல்லாமே எங்களுடைய சட்டத்திலே ஏற்பாடாக இருக்கின்றது. நடைமுறையில் இது எவ்வளவு தூரத்திற்கு துரிதமாக மேற்கொள்ளப்படுகிறது அல்லது அந்த அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்பதுதான் எங்களுக்கு இருக்கின்ற நடைமுறை சிக்கல்களாக இருக்கின்றது. அது எல்லா இடத்துலையும் அது பிள்ளையாக இருக்கிறதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் கணிசமான அளவு ஏன் போகிறார்கள் இல்லை என்றதுக்கான காரணம் என்னென்று சொன்னால் அவர்களுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை ஏற்படவில்லை என்றது தான் நாங்கள் கூற வேண்டியதாக இருக்கிறது. உண்மைதான். அப்படி பார்க்கும்போது நாங்கள் இந்த குற்றங்களை மட்டுமே ஒரு பெரிய விஷயமா, பதிவு செய்யப்பட்ட குற்றங்களை மட்டுமே பெரிய விஷயமா வந்து நாங்கள் பத்திரிகைகளில் வரும்போதோ இல்லாட்டி சமூக வலைத்தளங்களில் வரும்போதோ கதைச்சு கொண்டோம். இன்னும் பதிவு செய்யப்படாத குற்றங்களாக கூட இருக்க தேவையில்லை. இது நடந்த விஷயம் வந்து வெளிவிடப்படுகுதா இல்லாட்டி அது சரியா பிள்ளையான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகுதான்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சட்டங்களை மக்கள் நம்புறதுக்கு இந்த காலம் தாழ்த்தப்படுறதும் ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு விடயமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் தாக்கம் செலுத்துகிற பாரிய விடயமாக வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் இன்றைக்கி பெண்கள் முன்னேறி தினம்னு சொல்லி கதைக்கிறோம். உண்மையிலே இந்த பெண்கள் தினம் கொண்டாடப்படுற உலகளாவிய ரீதியில் வந்து பல்வேறு தளங்களில் வந்து இந்த பெண்கள் தினம் வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் இன்றைக்கும் வந்து வீடுகளில் வந்து பெண்களுக்கான உரிமைகள் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம் படித்த ஒரு சமுதாயம், வடபுலத்தை பொறுத்த வரைக்கும் படித்த ஒரு சமுதாயம்னு சொல்லி சொல்கிறோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தா எல்லா பெண்கள் பாடசாலைகள்லையும் வந்து பெண்கள் எடுக்கிற பெறுபேறுகள வீதத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 90% வந்து அவர்களுடைய தொழில் வாய்ப்புக்கு வந்து உதவி செய்யக்கூடிய பெறுபேறுகளை தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பெற்றோரும் வந்து தங்களுடைய பெண் பிள்ளைகளை படிப்பிக்கிற விடயத்தில் வந்து எந்த ஒரு குறையுமே வைக்காமல் படிப்பிச்சு கொண்டு இருக்கணும். ஆனால் அடுத்த கட்டமாக போகும்போது, வேலை வாய்ப்புண்டு போகும்போது, இல்லை வாழ்க்கை தரம் என்று பார்க்கும்போது இந்த பெண்கள் வந்து இன்றைக்கி படித்து உழைச்சி முன்னேறினாலுமே கூட அவர்களுடைய பொருளாதாரத்தாவே வந்து கையாளினமான்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கும் வந்து நான் வேறு நண்பர்களோட கதைக்கும் போதும் படித்த பெண்கள் வந்து தங்களுடைய சம்பாத்தியத்தை வந்து தாங்களே கையாளுற திறன் வந்து மிகவும் குறைவாக இருக்குது. ஏனென்னா இந்த வீடுகளில் வந்து பெரிய முடிவுகள் எடுக்கும்போது அது ஒரு வாகனம் வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு வீடு வாங்குறதா இல்லை ஒரு சொத்து வாங்குறதா இருக்கலாம். அந்த மாதிரி பெரிய முடிவுகள் எடுக்கும்போது யாரிடம் வந்து அந்த முடிவுகளுக்கான ஆலோசனை கேட்கப்படுதுன்னு பார்த்தா இன்றைக்கும் ஆண்கள்கிட்ட தான் அந்த ஆலோசனைகள் வந்து கேட்கப்படுது. ஆகவே அந்த பொருளாதாரத்தை கையாளுறது என்ற ஒரு திறமை வந்து வரும்போது பெண்கள் வந்து பின்னுக்கு தங்கி நிற்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்களுடைய அறிவு மட்டம், அதாவது கல்வி அறிவு மட்டம் மிக அதிகமாக தான் இருக்கின்றது. ஒப்பீட்டளவில் ஆண்களோடு பார்க்கின்ற பொழுது பெண்கள் கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்கள் அரச திணைக்களங்களில் வேலை வாய்ப்புகளை செய்வதில் அவர்களுடைய அந்த எண்ணிக்கை கணிசமான அளவு இருக்கின்றது. அதே மாதிரி தனியார் துறைகளிலும் அவர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இந்த ஒரு சுயதொழில் முயற்சி அல்லது அவர்கள் ஒரு பெரிய பாரிய அளவிலான வியாபாரத்தை கொண்டு நடத்துவது அப்படியான விடயங்களில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னால் அதில் பெண்கள் சவால்களைத்தான் எதிர்நோக்குகின்றார்கள். அதாவது ஒரு மாதாந்த சம்பளம் பெறக்கூடிய மாதிரியான தொழில்களாக இருக்கலாம் அல்லது தனியார் நிறுவனங்களில் போய் இருக்கிற தொழில்களாக இருக்கலாம். அதில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு பாரியளவிலான ஒரு முயற்சிகளை பெண்கள் மேற்கொள்ளப்படும் பொழுது அவர்களுக்கு சமூகத்தில் இருந்தும் குடும்பங்களில் இருந்தும் கூட அவர்களுக்கு அதற்கான ஒரு தடைகள் ஏற்படும் என்று சொன்னால் உன்னால் இது செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. மற்றது நீங்கள் கூறிய மாதிரி இந்த வாகனங்கள் வாங்கிறது, சொத்துக்கள் வாங்கிறது அப்படியான பிரச்சனைகள் எடுக்கும் பொழுது நான் அந்த ஆலோசனை கேட்பது தவறு என்று கூறவில்லை. என்று சொன்னால் அது குடும்பம் என்று சொன்னால் அங்கே ஆலோசனை கேட்கலாம். ஆனால் அந்த முடிவுகள் அங்கு எவ்வாறு பிரதிபலிக்கின்றது என்பதனை எடுத்து பார்த்தால் சில குடும்பங்களில் அந்த முடிவுகள் அவர்களால் எடுக்கப்படுகிற முடிவுகளுக்கு ஆதரவு வழங்குகிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனாலும் பெரும்பாலான குடும்பங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குடும்பங்களில் அவர்களுடைய
பெற்றோர் அல்லது கணவன்மாரோ அல்லது அண்ணன் தம்பிமாருடைய முடிவுகள் அங்கு ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கின்றது. அது குடும்பம் என்ற கட்டமைப்பை பொறுத்து பார்க்கும்பொழுது அங்கே ஒரு அன்பு பாசம் அதுகள் இருக்கின்ற பொழுது அது ஒரு பாரிய விளைவுகளை கொண்டு வரும் என்றது இல்லை. ஆனாலும் அந்த இடங்களில் கூட அவர்களை ஒரு சுதந்திரமாக செயற்பட விட்டு பார்க்கலாம். ஆனால் அவர் சுதந்திரமாக விட்டு பார்க்கின்ற பொழுது அங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டுட்டோமோன்றது அது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அந்த பிணைப்பு, அந்த பிணைப்பால் அந்த விடயங்களை நாங்கள் கொஞ்சம் அதில் ஒரு அந்த விட்டு கொடுப்புகள் இருக்கலாம். ஆனால் வெளியிடங்களில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது பெண்கள் தங்களுடைய முதல் பட்டப்படிப்பினை சுலபமாக முடித்திருப்பார்கள். ஆனால் இரண்டாவது பட்டப்படிப்பு அல்லது அதை தாண்டி ஒரு மேற்படிப்புகளை பெண்கள் முன்னெடுத்து செல்கின்ற பொழுது அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களால் அந்த பட்டப்படிப்புகளை மேற்கொள்வதற்கு அந்த குடும்ப சூழல் அவர்களுக்கு சாதகமாக இல்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதுவும் குறைந்தபட்சமான சில இடங்களில் அதற்கான 2 பேருடைய அந்த புரிந்துணர்வுகள் விட்டு கொடுப்புகளால் அது சாத்தியமாகக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கூடுதலான ஒரு வீதத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெண்கள் அவ்வாறான ஒரு மேற்படிப்புகளை நிறுத்திக் கொள்வதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால், குழந்தை பிறந்ததன் பின்னர் அவர்களுக்கு அந்த குடும்ப ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இன்னொரு விடயம் நான் பல இடங்களில் நாங்கள் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெண்கள் கூடுதலாகவே விட்டுக் கொடுக்கிற தன்மை ஒன்று அவர்களுக்கு இருக்கும். அப்போ அவர்களே தங்களுடைய இந்த மேற்படிப்பினை தொடராமல் அவர்கள் ஆளுமையானவர்களாக இருப்பார்கள், அறிவு சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களாகவே அதை செய்யாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். இந்த இடத்துல கூற வேண்டும் என்னென்றால், பெண்களுக்கு தன்னிலை அறிகிற ஒரு தன்மை இருக்க வேண்டும். நான் யார், என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் என்ன, அதை நான் எவ்வாறு செயற்படுத்த போகிறேன், அதற்காக நான் எவ்வாறு என்னுடைய குடும்ப சூழலை கட்டமைக்கப் போகிறேன் அல்லது என்னுடைய வேலைத்தளத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை நான் கையாளப் போகிறேன் என்ற அந்த தன்னிலை அறிதல் என்பது பெண்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அந்த தன்னிலை அறிதல் என்பதை பெண் சரியான முறையில் அறிந்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் இவ்வாறு இருக்கிற அந்த தடைகள் அனைத்தையுமே சுலபமான முறையில் அவர்களால் கையாள முடியும். அப்போ நாங்கள் இன்னொருவரை எங்களுக்கு அவர்கள் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இப்போ சவால்கள் என்று சொல்வது எல்லாருக்குமே இருக்கும். நாங்கள் சவால்களை முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கும் என்று சொன்னால், நாங்கள் வாழ்கின்ற இந்த சமூகமானது நாங்கள் ஒருவருடன் ஒருவர் தங்கி வாழ்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது, தனித்து செயற்பட முடியாத நிலைமை இருக்கின்றது. ஆனால் அப்படியான நிலையில் கூட நாங்கள் எவ்வாறு எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை கட்டமைக்கப் போகின்றோம் என்ற ஒரு நிலைமை ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த குடும்ப சூழலையும் உருவாக்கி கொள்ள வேண்டும், வெளிச்சூழலையும் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் கூறுகிற கருத்தோடு நான் முற்றுமுழுதாக நான் இணங்குகிறேன் என்று சொன்னால், எவ்வளவுதான் பெண்கள் படித்திருந்தாலும் உயர் பதவிகளில் இருக்கின்ற பெண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது. மற்றும் அவர்கள் சமூகத்தில் ஒரு ஆளுமையானவர்களாக இருந்தாலும் பல குடும்பங்களில் அந்த அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத தன்மைகள் இருக்கின்றது. இவன் சமூகத்தில் கூட அவர்களை எத்தனையோ இடங்களில் அங்கீகரிக்கப்படாத நிலைமைகள் இருக்கிறது. அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்படாத நிலைமைகள் காணப்படுகின்றது. ஒரு பொருளாதாரத்தில் சுயதொழிலை உருவாக்கின்ற பொழுது அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. அவ்வாறான சவால்கள் நிறைய இருக்கின்றன. இருந்த போதிலும் அந்த சவால்களை பெண்கள் தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னிலை அறிதல் என்பது பெண்ணுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். உண்மைதான். நாங்கள் எங்களை அறியாட்டி நாங்கள் யார்கிட்ட போய் எங்களை பற்றி கேட்குறது இல்லையா? முக்கியமாக எனக்கு என்ன தேவை, ஒரு பெண்ணாக எனக்கு என்ன தேவை, அது பெண்ணும் ஆனால் அந்த ஒரு இது கூட தேவையில்லை. எனக்கு என்ன தேவை, ஒரு தனிநபராக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை, என்னுடைய கல்வி எவ்வாறு இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கணும் என்ற ஒரு கட்டுமானம் என்னுடைய கையில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அப்படி எங்கள் விளங்கி கொள்ளாத ஒரு குடும்ப சூழல் இருக்கும்போது அதை நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்குரிய ஒரு இணக்கத்தோடு கொண்டு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் நாங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்குது. முக்கியமாக நீங்கள் சொல்லும்போது இந்த பெரிய பதவிகளில் பெண்கள் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் இந்த விஷயத்தை கதைக்கும் போது உடனே சொல்லிடுவினோம், இன்றைக்கு எங்களுடைய நாட்டின் பிரைம் மினிஸ்டரை ஒரு பெண் தானேன்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுவினோம். ஆனால் எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைஞ்சு இன்றைக்கு 76 ஆண்டுகளை கடந்துட்டுது. ஆனாலும் இன்றைக்கும் எங்களுடைய நாட்டில் உயர் பதவிகளில் இருந்த பெண்களோட எண்ணிக்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த கேள்வியை இங்கே முன்வைக்கிறதுன அவசியம் புரியும் என்று நினைக்கிறேன். 1960 பிரசிடென்ட்
ஆண்டாக வந்து ஸ்ரீமா பண்டார் நாயக்கா இருந்திருக்கா. அதே மாதிரி 1994 வந்து சந்திரிகா பண்டார் நாயக்கா இருந்திருக்கா. அதே மாதிரி அதுக்கு பிறகு தற்பொழுது 2024 ஆண்டு தான் எங்களுடைய தற்போதைய பிரைம் மினிஸ்டர் ஹருணி அமரசூரிய வந்து இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த மூன்று பெண்களை வச்சுக்கொண்டு இலங்கை நாட்டில் வந்து பெண்களுக்கான சமத்துவம் வந்து கிடைக்கப்படுதுன்னு சொல்லி உயர் பதவிகளில் வந்து பெண்களுடைய பிரதித்துவம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட முடியாது இல்லையா. என்ற எங்களுடைய நாட்டின் பெண்களோட சதவீதம் பாய்க்க பாதிக்கு மேலே வந்து பெண்களோட சதவீதம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த உயர் பதவிகளில் வந்து எவ்வளவு பெண்கள் இந்த தடைகளையெல்லாம் தாண்டி வரையினம்னு சொல்லி கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்குது. குறிப்பாக வந்து இந்த பெண்களோட வேலை வாய்ப்பை வந்து நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து இலங்கை நாட்டின் கல்வி அறிவு வீதம் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 90% மேலே சமனாகத்தான் இருக்குது. ஆனாலும் வேலைவாய்ப்பு வீதம், அதாவது லேபர் ஃபோர்ஸை பார்த்தோம்னு சொன்னால் 30%, அதாவது மலையக தோட்ட தொழிலாளர்கள் தொடக்கம் இன்றைக்கி பெரிய அரச பதவிகளில் இருக்க பெண்கள் வரைக்கும் 30% பெண்கள் தான் வேலைவாய்ப்பு வீதத்தில் வந்து பங்களிப்பு செய்யணும். இது உண்மையில் ஒரு சரிக்கு சமனாக இருக்கிற ஒரு பெண்களின் சதவீதம் இருக்கிற ஒரு நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. நாங்கள் இது எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சட்டங்கள் சமத்துவத்தை சொல்வதாக இருக்கின்றது. ஆனால் நடைமுறையில் அந்த சமத்துவம் செயற்படுத்தப்படுகிறதா என்பது இலங்கை போன்ற ஆசிய நாடுகள், வளர்முக நாடுகள் அது ஒரு பாரிய பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. என்று சொன்னால் அந்த சட்டங்களை இயற்றுபவர்கள், அந்த சட்டங்களை செயற்படுத்துபவர்கள் அனைவருமே கணிசமான அளவு ஆண்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த பெண்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைமை இருக்காது. அதுதான் காலங்காலமாக இருந்து வந்திருக்கிறது. பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாத ஒரு நிலைமையே இலங்கையில் இருந்தது ஆரம்ப காலத்தில். அதாவது பெண்கள் ஒரு அரசாங்கத்தை தீர்மானிக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் என்ற நிலைமையில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாத ஒரு நிலைமை உண்டு இலங்கை சுதந்திரம் அந்த அடைவது அந்த காலப்பகுதிகளுக்குள் இருந்தது. அதற்கு பின்னர் தான் பெண்களுக்குரிய வாக்குரிமையானது வழங்கப்பட்டிருந்தது. அப்போ இதெல்லாம் ஒரு அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய மனநிலைமையானது பெண்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவையில்லை, அல்லது பெண்கள் பொருளாதார ரீதியில் பங்களிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சியை பெண்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்பது போன்ற விடயங்கள் எல்லாமே நடைமுறையில் அவர்கள் அதை செயற்படுத்துவதாக இல்லை. அதாவது சமமான உரிமை என்பது அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் பால் ரீதியான ஒரு பாரபட்சம் காட்டப்படக்கூடாது என்று இருந்த போதிலும் ஆனால் அது செயற்படுத்தப்படுகின்றதா என்றால் இல்லை. இப்போ நீங்கள் கூறியது மாதிரி உலகினுடைய முதலாவது பெண் பிரதமர் இலங்கையைச் சேர்ந்தவர் என்றதை வைத்துக்கொண்டு இலங்கையில் பெண்களுக்கு சமத்துவம் வழங்கப்படுகின்றது அல்லது சமனான முறையில் தான் அவர்கள் பெண்களை நடாத்துகின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் ஒரு முடிவிற்கு வர முடியாது. இதுக்கான காரணம் என்னென்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நாடுகளில் இன்று வரைக்கும் அந்த ஒரு எங்களுடைய உளவியல் ரீதியான மாற்றம் ஏற்படவில்லை. அதாவது ஆணுக்கு பெண்ணை சரிசமமாக எல்லாவற்றிலுமே நடத்த முடியும் என்ற ஒரு உளவியல் ரீதியான சிந்தனையில் மாற்றம் ஏற்படவில்லை. இப்போ சட்டங்கள் இருக்கின்றது, அந்த சட்டங்கள் கூட நாங்கள் முன்னர் கதைத்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போனாலோ அல்லது அந்த சரியான ஒரு அதிகார சபையை நாடினாலோ எவ்வளவு தூரத்திற்கு அதற்கான அந்த நிவாரணம் கிடைக்கின்றது என்பதில் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் இப்பொழுது எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் சென்று இலங்கை பொருளாதாரத்தில் அந்நிய செலாவணியை ஈட்டுவதில் பெண்களுடைய பங்களிப்பு அதிகளவாக இருக்கின்றது. இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் பெண்களுடைய பங்களிப்பு அதிகளவாக இருக்கின்றது. இல்லை முக்கியமாக கதைக்க வேண்டியபடியே நீங்கள் மலையக தோட்ட தொழிலாளர்களை பற்றி கதைத்தின்றீர்கள். அங்கு கூட ஆண்களை விட பெண்களுக்கான அந்த ஊதியம் குறைவாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மலைகளில் ஏறுகிறார்கள், கொழுந்துகளை பதிக்கின்றார்கள். அவர்களுடைய மாதவிடாய் காலங்கள், கர்ப்ப காலங்களில் கூட அவர்கள் வேலை செய்கிறார்கள். இவ்வளவு கொழுந்து ஒரு நாளைக்கு அவர்கள் பறிக்க வேண்டும் என்பது அந்த குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி இருந்த பொழுதும் ஆண்களுடன் ஒப்பிடும் பொழுது பெண்களுக்கான அந்த ஊதியம் சரிசமனாக வழங்கப்படவில்லை. இப்போ ஆண்கள் உடல் ரீதியாக வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள், பெண்கள் உடல் ரீதியாக வலிமை குறைந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். என்று சொன்னால் அவர்களுடைய உடலியல் அமைப்பு அவ்வாறு தான் இருக்கின்றது. அதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அந்த ஊதியம் வழங்கப்படுகின்ற பொழுது ஏன் பெண்ணுக்கு குறைவாக வழங்க வேண்டும் என்பது மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். இரண்டு பேருமே
வேலை செய்கின்ற பொழுது ஏன் பெண்ணுக்கு மட்டும் அந்த ஊதியத்தை குறைவாக கொடுக்கணும்? ஆகையால் அந்த பெண்களை இன்னும் சரிசமனாக நினைக்கின்ற அந்த சிந்தனை புரட்சி ஏற்படவில்லை. அதன் முக்கிய காரணமாக இருக்கின்றது. நீங்கள் குறிக்க மாதிரி உயர் பதவிகளில் இப்போ நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த தொழிலாளர் அமைப்புகள் இருப்பார்கள். அந்த தொழிலாளர் அமைப்புகளில் சில நேரங்களில் பெண்களுடைய எண்ணிக்கை தான் வீதாசாரத்தில் அந்த தொழில் சங்கங்களில் இருக்கும், தொழிலாளர்களாக இருக்கும். ஆனால் அந்த இடத்தில் ஒரு தலைவராகவோ செயலாளராகவோ தெரிவு செய்வது ஆணைத்தான் தெரிவு செய்வார்கள். இந்த பெண்கள் கூட அந்த ஆணுக்கு தான் வாக்கு போட்டு செலக்ட் பண்ணி எடுப்பார்கள். எங்களுடைய அரசியல் எடுத்து பாருங்களேன். நாங்கள் கூறுகிறோம் பெண்கள் தான் அதிக அளவிலாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆனால் எத்தனை பெண்கள் அந்த பெண்களுக்கு வாக்களிக்கின்றார்கள் பெண்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது பெண்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி? இது அந்த சிந்தனையில் ஏற்படாத ஒரு புரட்சியோடு நாங்கள் ஏற்கனவே கதைத்த மாதிரி அந்த இன்ஃப்ளூயன்ஸ், செல்வாக்கு, குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செல்வாக்கும் ஒரு பிரதான காரணமாக இருக்கின்றது. ஆகையால் நாங்கள் இதை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எவ்வளவோ விழிப்புணர்வு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பெண்கள் எழுச்சி, மற்றது பெண்களுடைய எம்பவர்மெண்ட், அவர்களுடைய அரசியல் ரீதியான செயற்பாடுகளுக்கு நடந்து கொண்டிருந்தாலும் அது அந்த நிகழ்ச்சிகளோடைய அது முற்றுப்பட்டுடும். அவர்கள் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவர்கள் அந்த சிந்தனை புரட்சி ஏற்படுவார்கள். ஆகையால் பெண்கள் எவ்வாறு தன்னிலை அறிய வேணுமோ அதே மாதிரி அவர்களுடைய சிந்தனையிலும் புரட்சி ஏற்படுத்த வேண்டும். அதுக்காக பெண்கள் போராடத்தான் வேண்டி இருக்கிறது. நீங்கள் கூறிய மாதிரி அந்த ஊதியங்கள் பெற்றுக்கொள்வதில் எல்லாம் இருக்கின்ற சிரமங்களில் அவர்கள் கட்டாயம் போராட வேண்டிய ஒரு தேவைதான் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல இந்த பெண்கள் தங்களை வந்து இந்த தொழில் ரீதியாக நிலைநாட்டுவதும் இந்த பொருளாதார சவால்களை எதிர்கொள்வதும் இன்றைக்கு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. அதுவும் இந்த குறிப்பாக வந்து இந்த ஊதியங்கள் வந்து சமத்துவமாக வந்து வழங்கப்படாத இடத்துல நாங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து முன்னேறணும்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கேலிக்குத்தான ஒரு விடயமாகவும் வந்து இன்றைக்கு காணப்படுது. குறிப்பாக இந்த நாங்கள் இந்த வடபுலத்தில் இருந்து கழிச்சு கொண்டிருக்கும் போது இந்த அரசு திணைக்களங்களில் வந்து இவ்வாறான இந்த அழுத்தங்களுக்கு வந்து உள்ளாகினோம்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு பத்திரிகை செய்திகளை வந்து பார்க்கும்போது தெரிய கூடிய மாதிரி இருக்கு. அண்மையில கூட ஒரு அரசாங்க உயர் பதவியில் இருக்கிற ஒரு பெண் ஒரு ஆள் வந்து ஒரு தற்கொலைக்கு முயற்சி செய்த ஒரு சம்பவம் வந்து இருக்குது, இறந்த சம்பவம் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வேலை சூழல், இந்த வேலை செய்கிற இடத்துல இருக்க அழுத்தங்கள் வந்து பெண்களை வந்து எவ்வாறு மன அழுத்தத்துக்கு வந்து உட்படுத்து. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு தனியார் துறையில் வந்து இயங்குற ஒரு ஆள், தனியார் துறை தனியொரு ஃபேம் வந்து வச்சிருக்கிறீங்க இல்லையா, லோ ஃபேம் வந்து வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வருகின்ற பெண்களுடைய இந்த வழக்குகள் தொடர்பான விடயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைய காலகட்டத்தில் 2 பேரும் பொருளாதாரம் ஈட்ட வேண்டிய தேவை இருப்பதால் ஆண் பெண் 2 பேருமே அந்த குடும்ப சூழலேருந்து வேலைக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே பெண்களுடைய அந்த உழைப்பு சுரண்டப்படுகிற விடயங்களை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பார்க்க போனோம்னு சொன்னால் அந்த பெண்கள் போக்குவரத்து செய்கின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய தொழில் நிலையங்களுக்கு நிறுவனங்களுக்கு செய்யும் பொழுது போக்குவரத்து அந்த காலகட்டத்தில் கூட பலவிதமான பாலியல் தொல்லைகளை அவர்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அவ்வாறு ஒரு பாலியல் துஷ்பிரயோகங்களை அவர்கள் எதிர்நோக்குகின்ற பொழுது அவர்கள் அதை யாருடன் கலந்தாலோசிப்பது அல்லது யாரிடம் அது தொடர்பான ஒரு ஆலோசனையை பெற்றுக்கொள்வது போன்ற ஒரு தயக்கங்கள் இருக்கின்றது. அவ்வாறு வெளியில் கதைக்கலாமா இல்லையா என்பது தொடர்பாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அலுவலகங்களில் கூட இவ்வாறான விடயங்கள் பெண்களுக்கு நடைபெற்று கொண்டு தான் வருகின்றது. அதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது பல்வேறுபட்ட இடங்களில் அவர்களுக்கு ஆன இது மட்டும் இல்லாமல் பாடசாலைகள் கூட மாணவிகளுக்கு இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆனால் யாருமே அந்த பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது உடனடியாக வந்து அதை யாருடனுமே கதைப்பது இல்லை. அதெல்லாமே பெண்கள் இன்னும் அது தொடர்பாக கதைப்பதற்கான ஒரு வெளி எங்களுடைய சமூகத்தில் இல்லை என்பதற்கு தான் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. வீட்டில் வந்து சொல்லி போட்டால் வீட்டில் இருக்கிறவ என்ன சொல்லுவினோம்னா, அப்படின்னா நீ வேலைக்கு போகாத என்று தான் சொல்லுவினோம். இப்போ அலுவலகத்தில் அந்த அந்த பெண்ணில் தான் அந்த வீடு தங்கி இருக்குதுன்னு சொன்னால், அது ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பமாக இருந்தால் அந்த பெண் வேலைக்கு செல்லாத பட்சத்தில் அந்த பெண்ணுடைய வீட்டினுடைய பொருளாதாரம் கேள்விக்குறியாகும். ஆகையால் அலுவலகத்தில் அப்படியான ஒரு நிலைமை அந்த பெண்ணுக்கு இருக்கும் என்று சொன்னால் அந்த பெண் அந்த வேலையை தொடரத்தான் வேண்டியிருக்கும். பட் இது இன்றைய காலகட்டத்தில் இன்னொரு வேலையை தேடுகிறது என்பதே பெரிய சவாலாக இருக்கின்றது. எங்களுடைய நாடே பொருளாதாரத்தில்
வீழ்ச்சியடைந்து இருக்கிறது. அப்போ வேலைவாய்ப்பு என்பது இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஒரு கன்செப்டை கொண்டு வந்து அந்த ஆஃபீஸ் இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அவர்கள் அந்த செலவினங்கள் எல்லாத்தையும் குறைச்சி வீட்டில் இருந்தே வேலை பார்க்குற ஒரு நிலைமை சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது. மேலத்திய நாடுகள்லேருந்து அவ்வாறு தான் இருக்கிறது, எங்களுடைய நாட்டிலும் அப்படி தான் இருக்கிறது. அப்போ இவ்வாறான இடர்களுக்கு மத்தியில் தான் ஒரு பெண் தன்னுடைய நாளாந்த வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கான மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு மன அழுத்தம் ஏற்பட்டாலும் அதை அவர்கள் யாருடன் போய் கலந்து ஆலோசித்து அல்லது அதற்கான ஒரு ஆறுதலை யாரிடம் பெற்றுக்கொள்வது என்பது கூட ஒரு நம்பிக்கையின்மை தான் அவர்களுக்கு இருக்கின்றது. பட் இது இப்போ இருக்கிற அந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி ஒருவரை ஏதாவது ஒரு விடத்தில் விமர்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை எப்படியுமே விமர்சிக்கலாம் அல்லது எவ்வாறும் சமூக வலைத்தளத்தில் அவர்களை பற்றி எழுதலாம். இப்படியான பிரச்சனைகள் கூட அவர்களுக்கான மன உளைச்சல்களை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அப்போ இதெல்லாவற்றையும் பெண்கள் ஒரு சவால்களாக முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை என்பது அது வெளிப்படையாகத்தான் இருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் பேச வேண்டும். அது தொடர்பான அந்த வேலைத்தளங்களில் கூட அரசு திணைக்களங்களாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம், பெண்களை எழுச்சி பெறக்கூடிய மாதிரியான பெண்களை எம்பவர் பண்ணக்கூடிய மாதிரியான நிகழ்ச்சிகளை அந்த அதிகாரிகள் அல்லது அந்த நிறுவனங்கள் அவர்கள் ஒழுங்கமைக்க வேண்டும். அல்லது அவர்களுக்கு ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் மாதிரியான ஒரு சில ப்ரோக்ராம்ஸை அவர்கள் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் பெண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு 2 விதமான பிரச்சனை வரும் அவர்களுடைய உடலில். ஒன்று அவர்களுக்கு மாதாந்தம் இருக்கின்ற மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை, இன்னொன்று கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற அந்த மன அழுத்தம். கர்ப்ப காலத்துக்கு பிறகு அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கூட அவர்கள் பாலூட்டுகின்ற பொழுது அவர்களுக்கான அந்த மன அழுத்தம் என்றது ஒரு கிட்டத்தட்ட கற்பம் தரித்து அந்த பிள்ளை பிறந்து பிள்ளை ஒரு 2 வயது 2.5 வயது வரும் வரைக்கும் கூட அந்த பெண்ணுக்கு அவ்வாறான ஒரு மன அழுத்தம் இருக்கும். அவ்வாறான நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள், சமூகத்தில் இருப்பவர்கள், வேலைத்தளத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே அவர்களுக்கான அந்த ஆதரவினை வழங்க வேண்டியதாக இருக்கும். அவ்வாறு அவர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று சொன்னால் இப்போ நாங்கள் எல்லோருமே என்னத்தை எதிர்பார்க்கின்றோம்? ஒரு அமைதியான மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழல் தான் எங்களுக்கு தேவையானதாக இருக்கிறது. அப்போ அவ்வாறான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுடைய தொழில் நிலையங்கள்லேயும் இருக்கிறது, வீட்டு சூழலையும் இருக்கிறது. அப்போ தொழில் நிலையங்கள் அவ்வாறான ஒன்று செய்கிறதுனா மேலதிகாரிகள் செய்யலாம். அல்லது எங்களுடைய அரசாங்கம் கூட ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை வளர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்வாறான ஒரு நிகழ்ச்சி திட்டங்களை செய்வதற்கான ஒரு அங்கீகாரத்தினையோ அல்லது அவ்வாறான ஒரு பாலிசி மேக்கிங்கையோ செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த மன அழுத்தம் குறைகின்ற பொழுது அவர்கள் தங்களை ஒரு திடமானவர்களாக தன்னம்பிக்கை ஒன்று ஏற்படுகின்ற பொழுது ஒரு ஆரோக்கியமான சூழல் உண்டு பெண்களுக்கு ஏற்படும். ஆனால் இது கூட எவ்வளவு தூரம் நாங்கள் கதைக்கின்றோம், அது சாத்தியமாகமோ தெரியாது. ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமையை உருவாக்கலாம். நிச்சயமாக நாங்கள் சொல்லும்போது இந்த மன அழுத்தத்தை பற்றி கதைக்கும் போது இந்த குடும்பங்களில் இன்றைக்கு கலந்துரையாடல் என்ற ஒரு விஷயம் இல்லாமலே போயிட்டு இன்றைக்கு அவையவே தங்களுடைய வேலையை பார்த்துக்கொண்டு ஏதோ ஒரு வாடகைக்கு தங்கியிருக்கிற நபர்கள் மாதிரி தான் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. என்னென்னு கேட்டால் வேலை தளங்களில் இருக்கிற அழுத்தங்கள், மற்றது நேரம் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லப்படும். ஆனால் இந்த அழுத்தங்களை குறைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையாக இந்த கலந்துரையாடல்கள், குடும்பங்களில் இருக்கிற கலந்துரையாடல்கள் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை செலுது. ஏனெண்டா முந்தியெல்லாம் பின்னேறதுல இருந்து கதைக்கும் போதோ இல்லாட்டி எனக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் போது நீங்கள் என்ன செய்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போதோ இவ்வளவு தூரத்துக்கு மன அழுத்தங்கள் இல்லாத நிலைமை இருந்தேன்னு சொல்லி பலரும் சொல்லி கொண்டிருக்கணும். முன்னைய தலைமுறை சொல்லுது நாங்கள் எல்லாம் பார்க்காத புது பிரச்சனையை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு தனிநபர்களாக மனிதர்கள் மாற்றப்பட்டுட்டீங்க. கூட்டாக குடும்பமாக வாழ்ந்த மனிதர்கள் இன்றைக்கு தனிநபர்களாக மாற்றப்பட்டுட்டீங்க. இதுவும் ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும், எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பாளி நீதான் என்ற ஒரு கட்டமைப்பு தான் அவர்களை இவ்வளவு தூரத்துக்கு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குதோன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அலுவலகங்களில் சக நண்பர்களோட கதைக்கும் போதோ இல்லாட்டி எல்லாருமே அதே பிரச்சனைகளை கடந்து வந்த நபர்களாக கூட இருக்கக்கூடும் இல்லையா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த என்ன விடயங்களை ஏற்படுத்த முடியும் மாற்றங்களேன்னு சொல்லி நாங்கள் அருகில் இருக்கிற மனிதர்களை பார்த்தா கூட நாங்கள் பெருமளவில் நாங்கள் பாதிப்புகளில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக இந்த பாலிசி மேக்கிங் விஷயங்கள்லையும் அரசாங்கம் கவனம் செலுத்தும் போது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த மன அழுத்தங்கள்னு சொல்லி கதைக்கும் போது இந்த மன அழுத்தங்கள் தொடர்பாக இந்த குடும்ப வன்முறைகள் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செலுத்துது இல்லையா? அது சிறுவர்கள் இல்லையா இருக்கலாம், இல்லாட்டி பெற்றோர்களுக்கு இடையில இருக்கிற இந்த வேறுபாடுகள் சிறுவர்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குதுன்னு சொல்லி எல்லாம் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கு. குறிப்பாக இந்த பெண்கள் சிறுவர்கள் மேலே தான் இந்த வன்முறைகள்
படுகின்ற ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக மன அழுத்தம்னு சொல்லும்போது குடும்பங்களில் நடக்கிற இந்த உளவியல் சிக்கல்கள் இதுகள் வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் செலுத்து, அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த எங்களோட முன்னைய காலங்களில் குறைந்தபட்சம் சாப்பிடுகின்ற பொழுதாவது ஒரு குடும்பம் ஒரே இடத்துல இருந்து அவர்கள் சாப்பிடுவார்கள். அந்த டைமில் அவர்கள் கதைப்பார்கள். தொலைபேசி அந்த நேரத்தில் இல்லை, தொலைக்காட்சி பார்க்கின்ற அதுக்கான செலவழிக்கின்ற நேரங்கள் அதிக அளவில் இல்லை. இவ்வாறான அதிக அளவில் பொருளாதாரத்தை தேடி ஓடி 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 அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் என்ற ஒரு வாழ்க்கை முறை தான் அப்போது இருந்து கொண்டிருந்தது. இப்போ அதெல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய தேவைகள் பெருகிறதால கூடியபட்சம் வீடுகளில் யாரும் இருந்து அளவலாவி கதைத்து சாப்பிடுகின்ற நேரத்தில் ஆவது அவர்களை ஒன்றாக இருந்து சாப்பிடுகிற முறைமையெல்லாம் குறைந்து விட்டது. நாங்கள் இந்த சாப்பிடக்குள்ள அந்த சாப்பாடு டேபிளில் கூட எல்லாரும் சும்மா சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க, ஃபோனை தான் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரியான ஒரு நிலைமைகள் எல்லா வீடுகள்லையும் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் சும்மா இருக்கைக்குள்ள கூட ஒவ்வொரு மூலையில இருந்து ஃபோனை தான் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அந்த அவர்களுடைய உலகமானது ஒரு தனி மனிதர்களாக சுருக்கப்பட்டு விட்டது. அவ்வாறு சுருக்கப்பட்டு விட்டதுக்கு பிறகு அவர்களுக்கு வந்து இன்னொரு ஆளோட கதைத்து தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தி அதற்கான ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தன்மை இல்லாமல் போய்விட்டது. இந்த குடும்பங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கூட இந்த கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், அந்த குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களோடு நாங்கள் செலவழிக்கிற அந்த நேரம் என்றது ஒரு மிகவும் பெருமதியான நேரம். அவ்வாறு செலவழிக்கிற நேரம் என்றது குறைந்து விட்டது. அவ்வாறு குறைந்தது தான் இந்த குடும்ப வன்முறைக்கு ஏற்படுகின்ற ஒரு காரணமாக நாங்கள் இப்போ ஒரு குழந்தையோட அம்மாவும் அப்பாவும் அந்த நேரத்தை செலவழிக்கவில்லைன்னு சொன்னால் அந்த குழந்தை தனிமையில் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தையின் மனத்தில் என்ன மாதிரியான சிந்தனைகள் ஏற்படும் என்றது அந்த அம்மாவும் அப்பாவும் ஸ்கேன் பண்ணி பார்க்க இயலாது. அப்போ அந்த குழந்தை அதற்கான எதிர்வினையை வேறு ஒரு விதமாக தான் காட்டும். அவ்வாறு காட்டுகின்ற பொழுது அந்த அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தைக்கு மேலே ஒரு வன்முறை ஒன்றை பிரிவிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அவர்கள் தாங்கள் சொல்கிறத கேட்கலேன்னு அவ்வாறு ஒரு வன்முறையை அவர்கள் பிரிவிக்கின்ற பொழுது அந்த குழந்தை இன்னும் வன்முறையாளனாக தான் மாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். இதுதான் வளர்ந்தவர்களுக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. அதாவது வெளிப்படையாக கலந்து ஆலோசிக்கிற ஒரு நிலைமை ஒன்று இல்லாமல் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையை தனித்தனியாக கட்டமைச்சு கொள்வதற்கான இன்றைய ஒரு உலகச் சூழல் ஒன்றும் இந்த தொழில்நுட்ப சூழல் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஆகையால் இதை தாண்டி நாங்கள் அந்த குவாலிட்டி டைம்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த குவாலிட்டி டைம்ஸை எங்களோட வீட்டில் இருக்கிற அன்புக்குரியவர்களோடு, எங்களுடைய குழந்தைகளோடு, எங்களுடைய நண்பர்களோடு நாங்கள் செலவழிக்கிற பொழுது இந்த மன அழுத்தம் என்றது குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. இப்போ மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்றது, டிப்ரெஷன் என்றது இப்போ ஒரு சாதாரணமான ஒரு வேர்டாக வந்துட்டுது. நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட அம்மம்மா தாத்தாட்ட போய் இப்படி ஒரு வேர்டை சொன்னால் அது என்ன என்று கேட்குற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்போ அந்த மன அழுத்தம் இல்லாமல் நாங்கள் இருக்கணும் என்று சொன்னால் மனிதர்களோடு நாங்கள் பழக வேண்டும். தொலைநுட்ப கருவிகளோடு நாங்கள் பழகக்கூடாது. மனிதர்களோடு நாங்கள் பழக வேண்டும். மனிதர்களோடு நாங்கள் அந்த ஸ்ப்ரெடிங் லவ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அதிகமாக நாங்கள் அந்த அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது சின்ன வார்த்தை பிரயோகமாக இருக்கலாம், அல்லது ஒரு இடத்துல போயிருந்து அவர்களோடு அந்த நேரத்தை செலவழிக்கிறதாக இருக்கலாம். அவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு நிரம்ப பிடிச்சதாக இருந்தால் ஒரு கார்டனிங் வேலையை செய்யலாம், ஒரு கை வேலையை செய்யலாம். நாங்கள் இன்னொரு நாளுக்கு அதை கிஃப்ட் பண்ணலாம். அதில் அவர்கள்கிட்ட இருந்து வர அந்த சந்தோஷத்தை நாங்கள் பரஸ்பரம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள. இவ்வாறான ஒரு குடும்ப சூழலோ அல்லது சமூக சூழலோ அல்லது அலுவலக சூழலோ ஏற்படுகின்ற பொழுது அந்த மன அழுத்தம் குறைஞ்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம், அந்த வன்முறையற்ற சமூகம் வந்து உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் நாங்கள் சிறுவர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அல்லது ஆண்களாக இருக்கலாம், எல்லாரிடமும் இவ்வாறான சிந்தனை ஒன்று ஏற்படுகிறது முக்கியமானதாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் சொன்ன முக்கியமான விஷயம் இந்த நாங்கள் ஸ்ப்ரெட் லவ்னு சொல்லி உண்மையில் எங்களை நாங்கள் முதல்ல நேசிக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய இந்த நேசிப்பை வந்து அடுத்தவர்களிடையும் வெளிப்படுத்தணும். உண்மையில் இந்த சப்போர்ட் சிஸ்டம், உண்மையில் இந்த பெண்கள் குழந்தைகள் குடும்பங்கள்னு பார்க்கும்போது எங்களுக்குரிய இந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து முந்தைய தலைமுறையில் வந்து கூட்டு குடும்பங்களாக இருக்கும்போது பெரிய அளவில் இருந்தது. இன்றைக்கு நாங்கள் தனிக்கார குடும்பங்களாக மாறின பிறகு இந்த சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று உடைஞ்சிட்டுது. நாங்கள் அதை திரும்பவுமே வளர்த்து கொண்டு போகும்போது எங்களுடைய தனி குடும்பங்களாக இருந்தாலுமே கூட அலுவலகங்களில் நண்பர்களையோ இல்லாட்டி அயலில் இருக்கிறவர்
உறவினர்களையோ இல்லாட்டி குடும்பங்களிலேயே வந்து பிள்ளைகளும் பெற்றோரும் வந்து இணைந்து செயற்படுற ஒரு வீட்டு வேலைகளை பகிர்ற தன்மையோ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்போது இந்த அன்பு வந்து பகிரப்படுற ஒரு தன்மையும் அதே மாதிரி பொறுப்புகள் வந்து பகிரப்படும் போது அழுத்தங்கள் குறையப்படுற ஒரு நிலைமையும் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நாங்கள் இன்றைக்கி இந்த பெண்கள் தினம் தொடர்பாக இவ்வளோ விஷயங்கள் கதைச்சு கொண்டு இருக்கும் போது முந்தைய தலைமுறை வந்து இந்த தலைமுறையில் வைக்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இந்த விவாகரத்துகள் வந்து அதிகரித்து கொண்டு போகுதுன்னு சொல்லி. உண்மையில் இந்த விவாகரத்துகள் வந்து இன்றைக்கு அதிகரித்தாலுமே கூட விவாகரத்து இடம்பெற்ற பின்னர் வந்து யாருமே தற்கொலை செய்கிறது இல்லை. ஆனால் ஒரு உறவில் இருக்கும் போது நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி செய்யணும். இது தொடர்பாக வந்து உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் சட்ட ரீதியான ஒரு ஆலோசகராக இருக்கிறனால உங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருக்குது? ஆரம்ப காலத்தில் அந்த விவாகரத்துக்கு போகிறதுன்றதே அவர்கள் அதை பற்றி நினைக்க மாட்டார்கள். இவ்வளவுதான் பிரச்சனை நடந்தால் கூட அந்த ஒரு நாளிலேயோ அல்லது ஒரு சில மணி நேரத்திலேயோ அவர்களுக்கு இடையிலான அந்த பரஸ்பர அன்பு என்பது இருக்கின்ற பொழுது அந்த அதை தீர்த்து கொண்டுவார்கள், சுமூகமாக தீர்த்து கொள்ளுவார்கள். ஆனால் தற்பொழுது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அவ்வாறான நிறைய புறக்காரணிகள் இதில் தாக்கம் செலுத்துறதாக இருக்கின்றது. மற்றது உரிமை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது, மற்றது ஈகோ என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இப்படியான விடயங்களில் இந்த விட்டு கொடுப்புகள் இல்லை. அது இரண்டு பேருக்கும் அந்த விட்டு கொடுப்புகள் புரிந்துணர்வுகள் இருக்க வேண்டும். இந்த புரிந்துணர்வு ஒன்று இருக்குமாக இருந்தால் அங்கு அதற்கான ஒரு சாத்தியப்பாடோ அல்லது சந்தர்ப்பமோ எழாது. ஆனால் இரண்டு பேருக்கு உண்மையிலேயே அந்த வாழ்க்கை சரிவர மாட்டாது, அங்கே ஒரு வன்முறை இருக்கின்றது அல்லது அவர்களுக்குடைய ஒரு ஒவ்வாமை இருக்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் பிரிந்து போவதில் எந்த விதமான ஒரு தயக்கமும் அவர்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் சில உறவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த உறவுகள் பிரிவது ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதையும் நாங்கள் ஒரு ஆரோக்கியமானதாகத்தான் செய்ய வேண்டும். ஒருவரை பற்றி ஒருவர் அவதூறு பேசுவதோ அல்லது அந்த குழந்தைகளை பாதிக்கக்கூடியதாக இருப்பதோ அல்லது அவர்கள் இரண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்குள் திணிப்பதோ அவ்வாறான ஒரு நிலைமை இல்லாமல் சுமூகமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது அவர்களுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும், குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த மன அழுத்தங்களும் ஏற்பட மாட்டாது. இந்த விவாகரத்து என்றது கீழ்த்தைய நாடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுதான் இந்த மன அழுத்தத்துக்கு கூடிய காரணமாக இருக்கின்றது. இப்போ திருமணத்துக்கு முதல் மன அழுத்தம் வருகிறதோ இல்லையோ தெரியவில்லை, ஆணுக்கோ பெண்ணுக்கோ. அந்த திருமணத்துக்கு பிறகு வாரது ஒரு மிக பாரிய மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. அங்கே தான் அந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இப்போ பெற்றோரோடு இருக்கின்றவர்களுக்கு வருகின்ற பிரச்சனை, அதால் வருகின்ற மன அழுத்தங்கள் எல்லாம் அவர்கள் அதை தாண்டி கடந்து விடுவார்கள். ஆனால் திருமணத்துக்கு பிறகு வார அந்த மன அழுத்தம் என்பது ஒரு இரண்டு அறிமுகம் குறைந்த நபர்கள், அதாவது குடும்ப சூழல் என்றதில் இருந்து அவர்கள் காதலித்து திருமணம் முடிப்பவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு பேச்சு திருமணமாக இருந்தாலும் இரண்டு தனிநபர்கள் அந்த ஒரு இடத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் தங்களை ஒருவர் புரிந்து கொள்வது என்பது நீண்ட காலம் எடுக்கும். அந்த நீண்ட காலம் எடுக்கிற காலத்துக்குள்ளேயே அவர்களுக்குள்ள ஒரு பிணக்குகள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் அதை தாண்டி தங்களை புரிந்து கொள்கிற ஒரு தன்மையுண்டு ஏற்பட்டுன்னு சொன்னால் அது ஒரு நீண்ட ஒரு உறவாக நீண்ட காலத்துக்கு பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் தான் இந்த பிரச்சனை வருகின்றது. ஆனால் நாங்கள் இப்பொழுது இங்கே எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் திருமணத்துக்கு பிறகுதான் அவர்களுக்கான மன அழுத்தங்கள் கூடுதலாக இருக்கின்றது. அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ஈகோ பிரச்சனை தான் அதுக்கு காரணமாக கூடுதலாக இருக்கின்றது. அப்படி அவர்கள் பிரிந்து செல்லத்தான் வேணும்னு சொன்னால் பிரிந்து செல்வதை நாங்கள் தடுக்க முடியாது. குறைந்தபட்சம் அந்த முடிவுகள் அனைத்துமே ஒரு ஆரோக்கியமான சூழலில் எடுக்கக்கூடியது நன்றாக இருக்கும். உண்மைதான். இந்த ஒரு வன்முறையான சூழலில் வளர்கிற குழந்தைகளை விட தனி பெற்றோரோட வாழ்கிற குழந்தைகள் வந்து மிகவும் ஆரோக்கியமான குழந்தைகளாக இருப்பதாக இந்த தரவுகள் வந்து குறிப்பிடுது. அப்படி இருக்கும்போது முந்தின தலைமுறையில் வந்து நிறைய வந்து வீட்டு வன்முறைகளையும் மற்றது உறவினர்களால் ஏற்படக்கூடிய இந்த குடும்ப வன்முறைகளையும் வந்து சகிச்சு கொண்டு போகிற ஒரு குடும்பங்களாக வந்து இருந்தது. அதனால தான் இந்த விவாகரத்துகள் வந்து குறைவாக இருந்த சம்பவங்கள் வந்து பதிவிடக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து எங்களுக்கு தரவுகளை வந்து நாங்கள் உடனடியாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறனால விவாகரத்தில் வந்து அதிகரிச்சிட்டுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வந்து இன்றைக்கு இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த இலங்கை சட்டக்கோவையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த விவாகரத்து வழக்குகள் வந்து என்ன மாதிரியான அடிப்படையில் வந்து அணுக முடியும்? ஒரு பெண் வந்து தன்னுடைய வந்து குடும்பங்களில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் போது நீங்கள் முன்னமே குறிப்பிட்ட மாதிரி போலீஸ் நிலையத்தில் போய் ஒரு என்ட்ரி வந்து போடக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்த ஒரு விவாகரத்து வழக்குகளோ இல்லாட்டி
அடுத்த இந்த உறவை வந்து வேணாம்னு சொல்லி நினைக்கிற நிலைமையிலையோ எவ்வாறான இந்த சட்ட அணுகுமுறைகளை வந்து அணுகக்கூடிய மாதிரி இருக்குது? வன்முறையோடு நடைபெற்றால் போலீஸ் நிலையத்தில் போய் அவர்கள் அதற்கான முறைப்பாட்டினை செய்ய முடியும். விவாகரத்து வழக்குகள் என்பது அது ஒரு சிவில் சம்பந்தப்பட்ட விஷயமா, குடியியல் வழக்குகளாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அவர்கள் ஒரு சட்டத்திறனியை அணுகி அதற்கான ஆலோசனைகளை பெற்று அவர்கள் மாவட்ட நீதிமன்றம், அவர்கள் இருக்கின்ற மாவட்ட நீதிமன்றத்திலோ அல்லது அவர்களுடைய திருமணம் அங்கு நடைபெற்ற மாவட்ட நீதிமன்றத்திலோ அல்லது வழக்கு போட போகிறவரோ அல்லது அவர்களுடைய எதிர்த்தரப்பை சார்ந்தவரோ இருக்கிற அந்த மாவட்ட நீதிமன்றத்திலோ அந்த வழக்கினை அவர்கள் தாக்கல் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த விவாகரத்து வழக்குகளை எதிர்நோக்கின்ற பொழுது அதில் விவாகரத்து என்ற ஒரு விடயம் இருக்கும். அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, கஸ்டடி என்று சொல்லப்படுகிற ஒரு விடயம் ஒன்று இருக்கும். அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சொத்துக்கள் சம்பந்தமான விடயங்களும் அங்கு ஆராயப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ சாதாரணமாக ஒரு விவாகரத்து வழக்கை செயற்படுத்துகிற ஒரு நபர் அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கைகள் விவாகரத்தை முடிஞ்சு விட்டால் அவர்கள் ஒரு விடுதலைத்தனமான ஒரு இண்டிபெண்ட்டாக ஃபீல் பண்ணுவார்கள். ஆகையால் அவர்கள் அந்த வழக்கை போடுகின்ற பொழுது விவாகரத்து வழக்கை தனியாக போடணும். பிள்ளைகளுடைய அந்த பாதுகாப்போ அல்லது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அவர்கள் தனித்து வழக்கு தாக்கல் செய்யலாம். இந்த விவாகரத்து வழக்கு முடிந்ததுக்கு பிறகு அந்த விவாகரத்து கிடைக்கும் வரைக்கும் தான் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இடையில் ஒரு ரிவெஞ்சிங் மைண்ட் ஒன்று இருக்கும். அது சாதாரணமாக எங்களுடைய ஆசிய நாடுகளில் அந்த ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது. அப்போ அதை அவர்கள் எல்லாவற்றையும் சேர்த்து போடுகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் சில வேளையில் அந்த இடத்துல ஒரு துருப்புச்சீட்டுகளாக பயன்படுத்தப்படுகிற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கும். அப்பா வந்து எனக்கு பிள்ளைக்கு கஸ்டடி வேணும் வேறு, அம்மா வந்து எனக்கு பிள்ளைக்கு கஸ்டடி வேணும்னு சொல்லுவார்கள். இந்த சொத்துக்களை பிரிக்கிறதுல இடர்பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆகையால் இது என்னுடைய ஆலோசனை, விவாகரத்து தனியவர்கள் அந்த வழக்கை போட்டு விவாகரத்தை முடித்ததுக்கு பிறகு பிள்ளையினுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயத்தை அது மிகவும் ஆரோக்கியமானதாக மிகவும் நுட்பமாக கையாள வேண்டிய ஒரு விடயம் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு என்பது. இந்த பிள்ளைகளுடைய அந்த உள்ளம் உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடாது. அவர்களுடைய கல்வி சார்ந்த நடவடிக்கைகளோ அல்லது இதர நடவடிக்கைகள்லையோ இந்த பிள்ளையை வச்சு இவர்கள் பிள்ளையை பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. அந்த பிள்ளையை ஃப்ரீயாக விட்டுறணும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்த காரணத்துக்காண்டி ஒரு குழந்தை பிறந்திருக்கிறன்னு சொன்னால் அந்த ஆணோ பெண்ணோ அந்த குழந்தையில் செல்வாக்கு செலுத்தக்கூடாது. ஒரு நாளுமே அந்த பிள்ளை ஒரு தனி மனிதர். 18 வயது வரும் வரைக்கும் அம்மா அப்பாவும் அந்த பிள்ளையை ஒரு பாதுகாவலர்களாக இருந்து பராமரிக்கலாம். அதை விட அப்பா கார்டியன் சொல்கிற உயர் பாதுகாவலர் மாவட்ட நீதிமன்றமாக இருக்கும். அந்த அம்மா அப்பா தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எப்போ அவர்கள் தவறுகிறார்களோ அந்த நேரத்தில் அந்த மாவட்ட நீதிமன்றம் அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுத்து பிள்ளைகளை சிறுவர் பாதுகாப்பு நிலையங்களுக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளும். அதுக்கு அப்பால் இந்த பெற்றோர் தங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை என்றைக்குமே அந்த பிள்ளைகள் மீது திணிக்கக்கூடாது. அது இந்த விவாகரத்து வழக்குகளில் மிக மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய விடயமானது இருக்கின்றது. சாதாரணமாக அடுத்த சொத்துக்கள் கூட கையாளப்படுகின்ற பொழுது அந்த ஒரு திருமணம் நடந்து விட்டது, 2 பேருக்கும் அதில் எவ்வாறான ஒரு விடயத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் 2 பேருமே ஒரு நலமான வாழ்க்கையை கொண்டு போக முடியும். அந்த பிள்ளையை எவ்வாறு அவர்கள் பாதுகாக்க முடியும் அல்லது கவனமாக அந்த பிள்ளையை பார்க்க முடியும் என்றதை வைத்து அந்த சொத்துக்களையும் கையாள முடியும். ஆகையால் இவ்வாறான ஒரு ஏற்பாடுகளை எங்கள் சட்டம் சொல்கின்றது. அதை மாதிரி எடுத்துக்கொண்ட பொழுது அந்த ஆரோக்கியமானதாக அந்த விவாகரத்துக்கள் அமையும். அதில் தவறுன்னு நாங்கள் கூற முடியாது. மேலத்திய நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளோட விட எடுத்து மிக 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 கவனமாக கையாளுவார்கள். அந்த பிள்ளைகளை உளவியல் ரீதியாக தாக்காத வண்ணம் அவர்கள் அதை செயற்படுவார்கள். உண்மைதான். இந்த குறிப்பாக நாங்கள் மேலத்தைய நாடுகளில் வந்து விவகாரத்தில் அதிகமாக இருக்குது, குடும்பமாக வந்து வாழ்கிற முறைமை வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லி ஆசிய நாட்டில் இருக்க நாங்கள் வந்து குறை கூறினாலுமே கூட குறை தன்மை வந்து அதிகமாக இருக்கின்றது. என்னோட ஒப்பிடுகளோட அடிப்படையில் வந்து நாங்கள் குறை கூறுற தன்மைகள் வந்து அதிகமாக இருக்கின்றது. ஆனாலுமே கூட இந்த குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளோட உளவியல் விஷயங்களில் வந்து மிக மிக கவனமாக வந்து இந்த சட்ட அணுகுமுறைகள் வந்து அங்கே வந்து கையாளப்படுகின்ற தன்மை வந்து இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த வழக்குகளை வந்து கையாளும் போது இந்த சட்டக்கோவைகள் வந்து இன்னுமே வந்து இந்த தேச வளமை சட்டத்திலேயே இருக்கிற காரணத்தால் வந்து நாங்கள் இன்னுமே நிறைய காலந்தாழ்த்துற தன்மைகளாக இருக்கலாம், இல்லாட்டி இங்கே இருக்கிற இந்த கலாச்சார சிக்கல்களாக இருக்கலாம். இது வந்து நிறைய உளவியல் அழுத்தங்களுக்கு வந்து இந்த வழக்குகளூடாக செல்லும் போது பொதுவாக இந்த குடும்பங்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் வந்து இருக்குது.
இந்த வன்முறை, குறிப்பாக இந்த வன்முறை சட்டங்கள் பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனாலும் இந்த உளவியல் சிக்கல்கள், அதாவது உளவியல் ரீதியாக ஒரு ஆளை வந்து காயப்படுத்தினா அதை வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறையை வந்து எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி சட்ட ரீதியாக வந்து அதை நிரூபிக்கிறதுக்கோ வந்து எங்களுடைய சட்டத்தில் வந்து இடம் இருக்கா? அது எவ்வாறு ஒரு சாத்தியமான விடயமா இருக்கு? 2005ஆம் ஆண்டு 34ஆம் இலக்க குடும்ப வன்முறை சட்டத்தில் ஒருவர் உளவியல் ரீதியாகவோ உடலியல் ரீதியாகவோ பாதிக்கப்பட்டிருப்பார் என்று சொன்னால் அவர் தகுந்த நீதிமன்றத்தினை நாடி அல்லது போலீஸ் நிலையத்தில் அதற்கான ஒரு முறைப்பாட்டினை செய்து அவர்கள் அதைக்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் அந்த ஏற்பாடுகளின் படிக்கு ஆரம்பத்தில் ஒரு இடைக்கால ஒரு கட்டளை ஒன்று அந்த யார் துன்புறுத்தினாரோ அந்த நபருக்கு கொடுக்கப்படும். அதன் பிற்பாடு இந்த பாதிக்கப்பட்ட நபர், அதாவது துன்பத்தை அனுபவித்த நபர் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேணும் தனக்கு உண்மையாகவே ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு வருடத்துக்கு அந்த கட்டளை நிரந்தர கட்டளையாக வழங்கப்படும். அந்த ஒரு வருடத்துக்கு வழங்கப்பட்ட அந்த கட்டளையினுடைய அந்த தன்மை என்னென்று சொன்னால் அங்கு 2 பேரையும் அளவுக்கு அதிகமான ஒரு பிரச்சனையை கொண்டு போய் பிரித்து வைப்பதல்ல, ஒரு டெம்பரரியாக அவர்கள் தங்களுக்கு இடையில் அந்த ஒரு வன்முறையற்ற ஒரு சூழலில் வாழக்கூடியதை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்வது என்பதை முடிவெடுப்பதற்கானது. ஆனால் நாங்கள் மன அழுத்தம், இந்த உளவியல் இதெல்லாவற்றையும் நாங்கள் ஒரு கதைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது சட்டங்களால் அதை மாற்ற முடியாது, அது மனிதர்களால் தான் அதை மாற்ற முடியும். அதாவது சமூகத்தில் ஏற்படுகிற சமூக மாற்றங்கள் மூலமாகவும் மனித மனங்களில் ஏற்படுகிற ஒரு சிந்தனை மாற்றத்தினாலும் தான் இந்த உளவியல் ரீதியாக இன்னொருவரை நான் பாதிக்க செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் என்பதும் அல்லது அதற்கான அந்த சரியான ஒரு விடயம் ஏற்படுகின்றதுன்னு சொன்னால் அது சமூகத்திலேருந்து தான் அந்த மாற்றம் பெறணும், அல்லது தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள ஏற்படுகிற சிந்தனை மாற்றத்தால் தான் அதை ஏற்படுத்த முடியுமே ஒழிய சட்டங்கள் வந்து உளவியலை மாற்ற முடியாது. சட்டங்கள் ஒரு குற்றத்தை தடுக்கலாம் அல்லது ஒரு பிரச்சனையை ஒரு பிணக்கினை தீர்த்து வைக்கலாம் ஒழிய உளவியல் ரீதியாக எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் எங்களுடைய உளவியல் ரீதியாக எங்களுக்குள் ஏற்படுகின்ற சிந்தனை மாற்றத்தால் தான் நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். உண்மைதான், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சட்டங்கள் வந்து குற்றங்களை வந்து தடுக்க முடியும். ஆனால் இந்த ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியுமா சட்டங்களாலேருந்து? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. மனிதர்கள் இந்த மனங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அடுத்த இந்த ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு வந்து ஒரு வழிகால்ற ஒரு விஷயமா வந்து இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் தண்டனையை கொடுத்துத்தான் அதை நிறுத்துகிறோம். சட்டங்களில் சொல்லப்பட்டு தண்டனையை கொடுத்து தான் நாங்கள் அதை அந்த தண்டனையை கொடுக்கறது என்பது ஒருவரை பயமுறுத்தி நீ இந்த குற்றத்தை செய்தால் உனக்கு இந்த தண்டனை கிடைக்கும் என்றால் தான் நாங்கள் அது தடுக்கப்படுகின்றது. ஆனால் அறம் என்பது என்ன? நான் இதை செய்யக்கூடாதோ அதை நான் செய்யக்கூடாது என்று எனக்குள்ளே வருகிற ஒரு சிந்தனை புரட்சி தான் அறமாக கருதப்படுகின்றது. அந்த அறம் எப்படி வரும் என்று சொன்னால் என்னுடைய உளவியல் ரீதியாக என்னுடைய உள்ளத்தில் எனக்கு ஏற்படுகிற சிந்தனை நான் இது செய்யக்கூடாது என்பது. அதை நாங்கள் பயமுறுத்தி செய்ய தேவையில்லை, அது சாதாரணமாக எங்களுக்குள் ஏற்படுகிற சிந்தனையால் நாங்கள் மாற்ற வேண்டும். இன்றைக்கு உண்மையிலேயே இந்த சட்ட ரீதியான அணுகுமுறைகள் தொடர்பான எங்களுடைய இந்த பார்வையாளர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக வந்து அமைஞ்சிருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். உண்மையில் இன்றைக்கு இந்த மகளிர் தினத்தையோ இல்லாட்டி பெண்கள் தினத்தையோ வந்து உலகளாவிய ரீதியிலையும் சர்வதேச ரீதியிலையும் வந்து நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு இதை பற்றியெல்லாம் இவ்வளோ விவரமாக கழிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலையுமே கூட எத்தனையோ இடத்துல வந்து பெண்கள் வந்து வன்முறைகளுக்கு வந்து உள்ளாகி கொண்டிருக்கணும். அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான சட்ட ரீதியான அணுகுமுறைகள் தொடர்பான கேள்விகள் வந்து அமைந்தது. உண்மையிலேயே இந்த பெண்கள் தினம் வந்து ஒவ்வொரு முறையும் கொண்டாடப்படும் போது அந்த நிகழ்வு தனியவே வந்து அந்த இடத்துலையோ ஒரு அலுவலகங்கள்லையோ இல்லாட்டி ஒரு பாடசாலைகள்லையோ வந்து பெண்கள் தினமாக மட்டும் கொண்டாடப்பட்டுட்டு அதோட வந்து முடிகிறதை தவிர்த்து நாங்கள் அந்த வருடம் பூராகவும் போன வருஷத்தில் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம், இந்த வருஷம் வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் என்ற சாதாரண இந்த கழிப்பறை வசதிகளில் இருந்து கூட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் வந்து போன வருடம் கொண்டாடின மகளிர் தினம் இந்த வருடம் கொண்டாடணும்னு சொல்லி தனியாக வந்து கொண்டாட்ட விழாக்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு போகாமல் இது உண்மையில் ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விடயமாக வந்து எடுத்துக்கொண்டு போனால் அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆம், பெண்கள் உடல் ரீதியாகத்தான் வலிமை குன்றியவர்கள், ஆனால் உளவியல் ரீதியாக பெண்கள் மன வலிமை கூடியவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். பெண்கள் தங்களுக்கு எது தேவை என்பதை தீர்மானிக்கிறவர்களாக தாங்கள் இருக்க வேண்டும், தங்களை தன்னிலை அறிய வேண்டும், தங்களை தாங்களே
உளவியல் ரீதியாக ஒரு தன்னம்பிக்கையானவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் வளர்த்து கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு எப்படிப்பட்ட சவால்கள் ஏற்பட்டால் கூட அவர்கள் அதை தாண்டக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான மன வலிமை அவர்களுக்கு ஏற்படும். அவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் எங்களை நாங்களே கொண்டாட பழக வேண்டும். பெண்கள் தங்களை தாங்களே கொண்டாடப்பட வேண்டும். இன்னொருவர் எங்களை வந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுது நினைக்கின்றோமோ அங்குதான் நாங்கள் தவற விடுகிறோம். இந்த மகளிர் தினம் என்றது இல்லை, தினம் தினம் பெண்களை கொண்டாட வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொண்டாடி நினைவுகளாக அந்த மகளிர் தினத்தில் வந்து ஒரு பெண்ணை கௌரவிக்கிறது அப்படி இல்லாமல் தினம் தினம் பெண்கள் அவர்களை கொண்டாட வேண்டும். தங்களை தாங்கள் காதலிக்க வேண்டும், தங்களுக்கான நேரம் ஒதுக்க வேண்டும், தங்களுக்கான ஓய்வினை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். குடும்ப சூழலில் இருக்கிறவர்கள் குடும்பத்திற்காக வாழுகிற அதே நேரம் தங்களுக்காகவும் நேரம் ஒதுக்கி தங்களை கொண்டாட தொடங்கினார்கள் என்று சொன்னால் இந்த பெண்கள் தினம் என்ற அந்த மார்ச் 8ஆம் தேதி மட்டுமல்ல, தினம் தினம் எங்களுக்கு அது கொண்டாட்ட தினமாகத்தான் இருக்கும். ஆகையால் நாங்கள் எங்களை கொண்டாட பழகிக்கொள்ளுவோம். உண்மைதான். இன்றைக்கு இந்த சட்ட ரீதியான அணுகுமுறைகள் தொடர்பாகவும் ஒரு பெண் ஆளுமையாக வந்து சிரேஷ்ட சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய வைஷ்ணவி சண்முகதாஸ் மேம் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி இருக்கிறா. உண்மையில் உங்களுடைய இந்த அறிவை வந்து எங்களுடைய பார்வையாளர்களுடன் என்னுடன் வந்து பகிர்ந்து கொண்டதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை வந்து எங்களோட செலவழித்ததுக்கு, இந்த மகளிர் தினத்தில் எங்களோட செலவழித்ததுக்கு மிக்க நன்றி. இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி. நன்றி.